இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, 20 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு மைசூர் பாகு தான். அதுக்கு நான் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்துல வைக்க போறோமோ, அதே பாத்திரத்துல சலிச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அதே கப்ல 1 கப் நெய் 2யும் கலந்து நல்லா அப்படி இந்த மாரி கட்டிப்படாம நல்லா கலந்து வச்சுக்கிடணும். நல்லா கலக்கி இந்த மாரி கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கப்ல 1 கப்பு சீனி. அத போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா கலக்கி வச்ச கடலை மாவ நம்ம அடுப்புல வச்சு சிம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா பொங்கி நுர கூடி வரும். நுர கூடி வர நேரத்துல நல்லா மாவு வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். வெந்து வர்றதுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்ல மட்டும் அடுப்பு வச்சுக்கோங்க. நல்லா பாதி வெந்து வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அத அரைச்சு வச்ச சீனி இருக்குல்ல, சீனி பவுடரு. அத போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். இந்த மாரி நல்லா கிண்டி குடுத்துட்டே இருக்கணும். சீனிலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் பால். அதையும் எடுத்து நல்லா ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அத கிண்ட கிண்ட நமக்கு வந்து நல்லா அந்த மாவும் அதெல்லாம் சேர்ந்து இந்த மாரி ஒரு மாரி இந்த மாரி பதத்துக்கு வரும். நம்ம கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வ மட்டும் எப்பவுமே நம்ம சிம்ல தான் வச்சு கிண்டணும். இந்த மாரி நல்லா கிண்டி குடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் போக போக நெய்யெல்லாம் வெளிய வந்து இந்த மாரி இந்த மொறு மொறுப்பு தன்மைக்கு வரும். இந்த மாரி மாறி வரும். இதான் பதம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல நெய் நெய் தடவி வச்சிருக்கேன். அந்த பிளேட்டுக்கு அப்படியே நம்ம சூடா இருக்கும்போது அத எடுத்து மாத்திரணும். மாத்தி நல்லா சரி பண்ணி வச்சிரணும். எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மாரி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுறணும் ஒண்ணு போல. இந்த மொறுமொறுப்பு இந்த இருக்கும் சூடோட நம்ம இந்த மாரி சமப்படுத்தி விட்டுறணும். ரொம்ப அழுத்திலாம் பண்ண வேண்டாம். மெதுவா அப்படியே மேட்டால அப்படியே மேலாக்க அப்படியே இந்த மாரி சரி பண்ணி, இது ஒரு சின்ன பாத்திரம் அகலம் கம்மியான பாத்திரத்துல வச்சோம்னா, நமக்கு வந்து திக்னஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிளேட்ல எடுத்திருக்கேன். எனக்கு இதனால ரொம்ப அகலம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாரி இருக்குது இது. அதனால இந்த மாரி சதுரமா நான் ஷேப்புக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்து நல்லா இந்த மாரி சதுரமா நல்லா கொண்டு வந்து நல்லா சமப்படுத்திக்கிட்டேன். இது ரொம்ப செய்றதுக்கு ரொம்ப ஈஸி. 20 நிமிஷத்துல நம்ம செஞ்சிரலாம். பக்குவம் தான் கொஞ்சம் சரியானா பார்க்கணும். நல்லா அந்த மொறு மொறுன்னு வர்ற தன்மையோட நம்ம வந்து பிளேட்டுக்கு மாத்திரணும். மாத்தி இந்த மாரி செஞ்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆற விடணும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, நம்ம ஒரு கத்திய வச்சு நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ, அந்த ஷேப்ல நம்ம வந்து லைட்டா இந்த மாரி கட் பண்ணி வச்சிரலாம். நான் சி நான் சின்ன சின்ன பீஸா தான் போட்டுருக்கேன். சதுரமா சதுரமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இது வந்து இந்த இருக்குல்ல, பிச்ச மாரி நல்லா உள்ள கொஞ்சம் பொன்னிறமா இருக்கு. மேல நல்லா இந்த கலரா இருக்கு. இதோட கொஞ்சம் திக்னஸ் இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இந்த மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.